அன்புள்ள சகோதர சகோதரியில இந்த வீடியோவை பாருங்க. இதுல நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கட்டுப்படாத உங்களுடைய செல்ல பிராணியை வெளி உலகத்திற்கு கூட்டிட்டு வருவது நியாயமா என்பதை நாய் பிரியர்கள் சிந்திச்சு பார்க்கணும். உங்களுக்கு அது கட்டுப்படல, வெளியே கூட்டிட்டு வந்தீங்கன்னா யாரையாவது கடிக்க பாய்ந்தது என்றால், முகக்கவசம் டாக் மசில் அணிந்திருக்கிறனால அந்த பெண்கள் தப்பிச்சாங்க. அந்த வாய்க்கவசம் அணியலைன்னா நிச்சயமாக அந்த பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். நாய்க்கடியின் மூலமாக ரேபிஸ் பரவ கூட வாய்ப்பு இருக்கிறது. அப்ப பொதுமக்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய அடிப்படையில உங்களுக்கு கட்டுப்படாத நாய செல்ல பிராணியை வெளியே அழைச்சிட்டு வராதீங்க என்பதுதான் இந்த வீடியோவிலிருந்து நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நாயை பிரியமாக அன்பு செலுத்துகிறது, மனிதர்களை விட அன்பு காட்டக்கூடியதாக நாய் இருக்கிறது என்கிற அடிப்படையில நாயை செல்ல பிராணியாக வளர்க்கக்கூடிய பழக்கம் மேலை நாடுகள ஆரம்பத்தில் இருந்தது. அதை காப்பி அடித்த மக்கள் இன்றைக்கு என்ன செய்யறாங்கன்னா, நம்முடைய நாட்டுல கூட அதிகமான மக்கள் செல்ல பிராணியாக நாயை வளர்க்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், மனித குலம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் என்பது அனைத்து ஜீவராசியில் வாழ்வதற்கு தகுந்தாற் போலதான் இறைவன் படைத்திருக்கிறான். அதிலே முக்கியமானது மனித குல உயிர். ஜீவராசிகள் இரண்டாவது, ஐந்தறிவு தான். அப்ப இந்த ஜீவராசிகள் நாம பார்க்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் மனித குலத்திற்கு அடுத்தபடியாகத்தான் வருகிறது. எனவே மனித குல உயிருக்கு பாதிப்பு என்றால் அது எந்த உயிரினமாக இருந்தாலும் மனித குல உயிருக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நாய் பிரியர்கள் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு பஸ்ஸை ஓட்டக்கூடிய டிரைவர் நாய் குறுக்க வருது அப்படின்ட்டு ஸ்டேரிங்கை திருப்பினார்னா, நாயை காப்பாற்றுவதற்கு ஸ்டேரிங்கை திருப்பினா பஸ்ல இருக்கக்கூடிய 60க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போவார்கள். அப்ப நம்ம அந்த இடத்துல மனித கூட உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்ல, அதே போன்றுதான் எல்லா இடங்களிலும் வாயில்லா ஜீவராசிகள், அதாவது ஐந்தறிவு ஜீவராசிகளை விட மனித உயிருக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தான் இந்த உலகத்திலே முதலாவதாக உரிமை பெற்றவர்கள், மற்ற ஜீவராசிகள் அனைவரும் இரண்டாம் பட்சம்தான் என்பதை புரிந்து கொண்டால், நாயின் மீது பிரியப்பட்டு பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழலை வெகுவாக நம்மால் தவிர்க்க முடியும் என்பதைத்தான் இந்த வீடியோவிலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது.